வந்து டிவியில் வந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக டிவியில் பார்த்துட்டு டான்ஸை ஆடிட்டு வீட்டில் ஆடிட்டு இருப்பேன். அப்புறம் அப்பா வந்து என்ன டான்ஸ்லாம் ஆடுற அப்படின்னு சொன்னேன்னு நான் சொன்னேன், இது மாதிரி அப்பா எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு 5th ஸ்டாண்டர்டில் வந்து கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு அவர் என்னை டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டணும், மந்த்லி ஃபீஸ் பே பண்ணணும், ஷூ ட்ரெஸ் எல்லாமே இது பண்ணோம் சொல்லிட்டு அது ஃபுல்லாக வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து இது மாதிரி டிவியில் பார்த்து தான் ஆடி, அப்புறம் யூடியூப்பில் அப்படி ஆடி இப்போ இந்த என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திரும்பி 10th பப்ளிக்கு, அப்புறம் திரும்பி 12th அது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ 12th முடிச்சுட்டு ஆடிஷன் வந்துச்சு. அப்படியே டிவியில் போட்டாங்க இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது டிஜேடியில் அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி ஆடிஷன் போய் அட்டன் பண்ண அப்புறம் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. என் பார்ட்னரும் நல்லா வந்து ஆனந்தனாவும் நல்லா வந்து கோப்பப் பண்ணிட்டு எங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். டோலி வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா? அப்பா வந்து இப்போவும் வந்து ஜாப்லாம் தேடிட்டு இருக்காரு அப்பா. ஆமாம், லைக் இப்போ ஆனால் வந்து போயிட்டுருக்காங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஏன் அந்த ஸ்ட்ரகிள் அப்பாவுக்கு? ஏன்னா அப்பா வந்து அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கான்ஸ்டன்டாக ஒரு வேலைன்னு ஒன்று இல்லை இங்கே சென்னையில் கூடவே. ஆனால் வந்து இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருக்காருங்க. நான் ஃபைனல்ஸ் எப்படியாச்சும் வின் பண்ணி அப்பாவை சந்தோஷம். காழகா பொன்னழகா இது பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொண்டும் விதம் அழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பிரிதாயில்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகாயில்லையடி. நல்லா பாடுறீங்க தெரியுமா நீங்க?